வராகிங்கிறது இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பேரு. ஆனா, அவளுக்கு ஆதி பேரு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, கேழல் தான். நம்ம ஆதி பேரு நம்மளோட சங்க இலக்கியங்களும் சரி, அதுதான் குறிப்பிட்டிருக்காங்க. கேழல் தான். பன்றிங்கிறது அந்த பேரு வந்து நமக்கு வந்து இதா இருக்குங்கிறதுனால, இவங்க வந்து வடநாட்டுக்காரங்க வராகிங்கிற அந்த பேர்ல வச்சுருக்காங்க. இப்போ வராகி யார்? இப்போ பலருக்கும் என்னன்னா வந்து, இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு என்னன்னா, புகுத்தப்பட்ட தெய்வமா வராகி. திடீர்ன்ட்டு வராகி, வராகி, வராகி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி என்னன்னா, வராகிய கும்புறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, வராகிய கும்புறவங்களுக்கு ஏதாவது கெடுதல் யார் ஒருத்தன் நினைக்கிறானோ, அவனுக்கு காரியம் செய்ற ஒரு நிலைமை உண்டாகும். அதுதான் அந்த வராகியால என்ன காரியம் நடக்குன்ட்டு. இப்போ வராகி யார்? ஆதி மாந்தருக்கு. இப்போ ஆதி மாந்தருக்கு முதல்ல உழவு தொழில்னு ஒண்ணு யாருக்குமே தெரியவே தெரியாது. அப்ப அந்த அ அந்த நேரத்தில அ இவர் அந்த வராகியானவள் அந்த தன்னோட தந்தத்தில தனக்கான உணவ வந்து ஒ நம்ம பூமிய பிளந்து போட்டு தனக்கான உணவ தேடி எடுத்துக்கும். அந்த பூமிய பிளந்து போட்ட இடத்துல ஆதி மாந்தரானவன் திணை விதைச்சு அதுலேருந்து தான் தன்னோட விவசாயத்தையே துவக்குறான். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏர் அந்த தத்துவத்த சொல்லும். இன்னைக்கு ஆதி மாந்தருக்கு விவசாயத்த கத்துக் குடுத்தது யார் அப்படின்னு பார்த்தாக்கா, ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் நமக்கு நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு ஒவ்வொன்னும் இத்தனை சயின்ஸுக்கும் யாரு? முதல்ல யாராவது ஒருத்தர் அதுக்கு தூண்டுகோலா இருப்பாங்க. அந்த மாரி நம்மளோட இந்த தமிழ் சமயத்துக்கு விவசாயத்த முதல் முறையில கத்துக் குடுத்தது யாருன்னு பார்த்தாக்கா, இந்த அம்மா தான் அதுக்கு ஒரு வழிகாட்டி.